ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077343558. ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ லெவலில் திருப்திகரமாக முடிச்சுட்டு ஏ லெவலில் வர்த்தக பிரிவு தேர்வு செய்துட்டு வர்த்தக பிரிவில் கணக்கீட்டு பாடம்ன்றதில் அலகு ஒன்றை படிக்கிறது தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கு கணக்கீட்டில் அலகு ஒன்று. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், வர்த்தக பிரிவுன்ற ஒரு பாடத்தை எடுக்கும்போது வர்த்தக பிரிவில் 3 பாடங்கள் இருக்குது. வணிக கல்வி, பொருளியல் மற்றும் கணக்கீடு. இந்த கணக்கீடு என்ற பாடத்தை ஒரு பாடமாக படிக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இந்த கணக்கீடு என்ற பாடத்தில் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது யூனிட் 1. ஸோ யூனிட் 1 கணக்கீட்டின் அறிமுகம். கணக்கீட்டின் அறிமுகம் என்றதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிற விடயமாக இருக்குது. சரி, இந்த பாட அலகு கூட நம்ம முதல்ல சில விடயங்களை தெரிஞ்சு கொண்டு போகிறோம்னால் மிச்சம் நல்ல. அப்போ என்னென்ன விடயம் நம்ம பார்த்துருக்கோம்னு சொன்னால், நம்ம வந்து ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஸ்ட்ரீம் இருந்தாலும் இந்த 5 ஸ்ட்ரீமில் நீங்கள் கொமர்ஸ் ஸ்ட்ரீமை ஒரு பாட அலகாக தெரிவு செய்து வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஓ லெவல் வரைக்கும் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனால் ஏ லெவலுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம வந்து 5 ஸ்ட்ரீமில் பயோ இருக்குது, மெத்ஸ் இருக்குது, டெக்னாலஜி ஸ்ட்ரீம் இருக்குது, கொமர்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீமில் வந்து வர்த்தக பிரிவுன்ற ஸ்ட்ரீமை வந்து செலக்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க. இந்த ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் தொழில்துறை அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரீம்னா இந்த ஸ்ட்ரீம் தான். ஸோ அதை நீங்கள் விளைவிக்கணும். தொழில்துறை அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரீம் வந்து இந்த ஸ்ட்ரீம். பொதுவாக சிங்கள ஏரியா, இப்போ நம்ம வந்து ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை அடிப்படையில் நம்ம ஏ லெவல் கொமர்ஸ் ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணுறோம் என்றால், ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கள ஆக்களும் இருக்கிறாங்க, அது சிங்களம் பேசுகின்ற ஆக்களும் இருக்கிறாங்க, தமிழ் பேசுகின்ற ஆக்களும் இருக்கிறாங்க. சிங்கள மொழி மூலம் பரிசு எழுதுகிற சிங்கள மக்களும் இருக்கிறாங்க, தமிழ் மொழி மூலம் பரிசு எழுதுகிற தமிழ் மக்களும் இருக்கிறாங்க, ஆங்கில மொழி மூலம் பரிசு எழுதுகிற மக்களும் இங்கே இருக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ் மாணவர்கள் மத்தியில் கடந்த சில ஆண்டுகளாக கொமர்ஸ் ஸ்ட்ரீம் பாடங்கள் செலக்ட் பண்ணுற வீதம் குறைவாக தான். ஆனால் இப்போ இந்த கொரோனா பிரச்சனையெல்லாம் வந்தது பிறகு கொமர்ஸ் ஸ்ட்ரீமை ஒரு பாடலகாக தெரிவு செய்கிறது இப்போ அதிகமாக ஆயிருக்கு. அப்போ உங்களோட பிரதேசத்தில் பார்த்தா தெரியும், உங்களோட பாடசாலையில் இதுக்கு முதல் பெட்சில் இருந்த கொமர்ஸ் ஸ்ட்ரீம் மாணவர்களோட இப்போ இருக்கிற பெட்சில் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் மாணவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்படி நாடளாவிய ரீதியில் செய்து அதிகரிச்சு. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தேடுறாக்கள் இப்போ அதிகரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பொருளாதார நிலைமையை பார்த்து வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தேடுறார்கள் அதிகரித்ததன் காரணமாக வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தால் கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் ஒரு பாடத்தை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்றால் மிச்சம் என்ன செய்யும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குமென்ற அடிப்படையில் நிறைய பேர் என்ன கொமர்ஸ் ஸ்ட்ரீமை ஒரு பாடமாக செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து உங்களுக்கு ஏ லெவல் நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு டார்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னால், கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் ஏ லெவல் செய்யும்போது ஏஎல் பரீட்சை எழுதின பிறகு ஏ லெவல் பரீட்சையில் 3 பாடம் இருக்குது. இந்த ஏ லெவல் பரீட்சை எழுதின பிறகு உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனாக இருக்கிறது வந்து யூனிவர்சிட்டி. சரியா, யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். யூனிவர்சிட்டி உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நீங்கள் சம்டைம் இந்த யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகலை என்று சொல்லி பார்த்தோம்னால், ஸோ உங்களுக்கு வேறு ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸும் இருக்குது. சரியா, ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸும் இருக்குது. ஸோ அப்படி இல்லாட்டி என்ன செய்யும் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் காலேஜில் வந்து என்ன செய்யும் வந்து டெக்னிக்கல் காலேஜில் வந்து நீங்கள் பாடங்களை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அல்லது வந்து நம்ம சில வந்து காலேஜில் போயிட்டு நீங்கள் படிக்கலான்னு சொன்னாலும் என்ன செய்யலாம், அதை படிக்கக்கூடிய வசதிகளும் இருக்குது. அப்போ இந்த வாய்ப்பெல்லாம் இந்த கொமர்ஸ் ஸ்ட்ரீம் ஆகல தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏ லெவல் முடித்தது பிறகு பல்வேறு கதவுகள் உங்களுக்கு தயாராக இருக்குது. அப்போ இதை முடிச்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கு வேலை. ஏ லெவலில் முடித்த கையோடு உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கிறது. பட் ஏ லெவல் முடித்த கையோட கொமர்ஸில் படிக்கிற மாணவர்கள் ஏ லெவல் முடித்த கையோட வேலை போனார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ பொதுவாக நமக்கு கொமர்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரைக்கும் ஏ லெவல் செய்துட்டு யூனிவர்சிட்டி போகலாம் அல்லது ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் படிக்கலாம். அப்போ யூனிவர்சிட்டி போகாமல் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் படிக்கணும்னா நமக்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பேசிக் வந்து AAT இருக்குது, அடுத்து வந்து CA இருக்குது, CMA இருக்குது, CIMA இருக்குது, அடுத்தது எல்லாருக்கும் பரிச்சயமான விஷயமா ACC. இந்த 5 விஷயமும் எல்லாருக்கும் பரிச்சயமான விஷயமா இருக்குது. இதை தாண்டியும் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கொள்ள தேவையில்லை, பிறகு அது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வேலை வாய்ப்பில் போகலாம். அதில் டெக்னிக்கல் காலேஜில் வந்து அதுக்குரிய கோர்ஸை செய்தும் நீங்கள் போகலாம். அதில் காலேஜ் ஆஃப் வெரிஃபிகேஷனில் நீங்கள் வந்து படிச்சும் கூட என்ன செய்யலாம், உங்களோட வேலை வாய்ப்பை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே நிறைய கதவுகள் இருக்குது. நீங்கள் வேலைக்கு
போகணும்னா அதுக்கு நிறைய கதவுகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து O level எழுதிட்டு A levelக்கு வந்துருக்கீங்க, A level பரீட்சை எழுதிட்டீங்கன்னு சொன்னால் A level பரீட்சை எழுதின பிறகு நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி அண்ட் பேங்குகள் வந்து உங்களை வேலைக்கு எடுக்க தயாராக இருக்கும். ஃபைனான்ஸ் கம்பெனியும் பேங்குகளும் வேலைக்கு எடுக்க தயாராக இருக்கும். யாரை வேலைக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னால் கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் படித்தாங்களோ வேலைக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ என்ன காரணம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கெம்பஸ் செலக்ட் ஆகலை, ஸோ இதில் எதில் கெம்பஸ் செலக்ட் ஆகலைன்றால் ஏதோ ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸை செய்து கொண்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிலையோ அல்லது பேங்க்லேயோ நீங்கள் என்ன செய்யலாம், வேலைக்கு போகலாம். இப்போ நம்மளோட பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரதேசங்கள்லையும் பெரிய கம்பெனிகள் இல்லை, ஆனால் எல்லா பிரதேசங்களையும் வங்கி இருக்குது, எல்லா பிரதேசங்களையும் ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது. அப்புறம் நம்மட ஒரு நீங்கள் உங்களோட பிரதேசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட பிரதேசங்களில் ஸோ கடைகள் இருக்கும். ஸோ கடைகள் பார்க்கும்போது ஒரு உணவு விற்பனை செய்கிற நிலையமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஆடை விற்பனை செய்கிற நிலையமாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து சிறிய சிறிய கடைகள், கம்பெனி என்றது அது இல்லை. கம்பெனி என்று வரும்போது நமக்கு வந்து ஒரு ஒத்தரைஸ் பண்ணப்பட்ட அரசாங்க அங்கீகரிக்கப்பட்ட மாதிரி இருக்கிற ஒரு வணிகமாக எந்த வணிகம் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கும், ஒரு பேங்க் இருக்கும். அப்போ அப்படியான கம்பெனிகள் என்றது வந்து உங்களோட ஏரியாவில் இருக்கும்போது இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியும் பேங்க் தான் உங்களோட ஏரியாவில் இருக்குது. வேறு கம்பெனிகள் இருக்குன்னா அந்த வேறு கம்பெனி, இப்போ நெஸ்லே ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி செய்கிற கம்பெனிகள் இங்கே இல்லை. ஸோ அது மாதிரி என்ன வந்து வேறு உற்பத்திகளை செய்ய ஹேமாஸ் அப்படின்ற நிறுவனங்கள்லாம் இங்கே இல்லை, அதெல்லாம் கொழும்புகளாக இருக்கும். அப்போ அந்த நிறுவனங்களில் வேலை செய்யணும்னா நீங்கள் கொழும்பு போகணும். அந்த நிறுவனங்களில் வேலை செய்யணும்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி குவாலிஃபிகேஷன், அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ உங்களுக்கு காலுக்குள்ள வேலைன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபைனான்ஸ் கம்பெனி பேங்க் தான் உங்களோட காலடியில் இருக்கிற நிறுவனங்கள். அப்போ இந்த காலடியில் இருக்கிற நிறுவனங்களுக்கு வேலை போகணுமாக இருந்தால் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, A லெவலில் கொமர்ஸ் படித்தாக்களை இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. A லெவலை தாண்டி A லெவல் நீங்கள் A லெவலில் நீங்கள் வந்து கொமர்ஸ் படிச்சுட்டு கொமர்ஸில் நீங்கள் ஓரளவு குறிப்பிட்ட ரிசல்ட்டோட இருப்பீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி கிடைக்கல, ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபைனான்ஸ் கம்பெனியில் இல்லை பேங்க்கில் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. அப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது தகுந்த நம்ம கதைக்கணும், நிறைய விஷயம் கதைக்கலாம். பட் நான் இதுக்கு மேலே இதை கதைக்கல. என்ன சொன்னால் உங்களுக்கு விளங்கணும், நீங்கள் கொமர்ஸ் ஸ்ட்ரீமை ஒரு பாடமாக தெரிவு செய்திருக்கிறீங்க. இந்த கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற வாய்ப்புகள் தெரியணும். நான் சில விடயங்களை ஹிண்டாக கொடுத்துருக்கிறேன், அதை வச்சுக்கொண்டு நீங்கள் மற்ற விடயங்களை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். தேவை ஏற்பட நம்ம இன்னொரு கிளாஸில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி கதைப்போம். அப்போ கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் நம்ம படிக்க போகிற 3 பாடம், 1 வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு. இந்த கணக்கீடுன்ற பாடத்தை இங்கே படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கணக்கீடுன்ற பாடத்தை படிக்கிறதோட உங்களுக்கு சில விஷயங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனைய ஸ்ட்ரீமில் படிக்கிறதை விட ஏன் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கணுமென்ற காரணம் உங்களுக்கு தெரியும். சில பேர் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிற ஆசையாக வந்திருப்பீங்க. கொமர்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் O லெவலில் வணிக கல்வியும் கணக்கீடுமென்ற ஒரு பாடம் இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும். O லெவலை பொறுத்த வரைக்கும் O லெவலில் உங்களுக்கு வந்து வணிக கல்வியும் கணக்கீடும், வணிக கல்வியும் கணக்கீடும் என்ற ஒரு பாடம் இருக்குது. இந்த கணக்கீடும் என்ற பாடத்திற்கும் நீங்கள் A லெவலில் படிக்க போகிற வர்த்தக பிரிவு என்ற பாடத்திற்கும் தொடர்பு இருக்குது. சரியா, இந்த ரெண்டுக்குமே சேம் வந்து தொடர்பு இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு பாடமாக படிச்சீங்க வணிக கல்வி கணக்கீடுன்னு சொல்லி, இங்கே இந்த வர்த்தக பிரிவுக்குள்ள நம்ம 3 பாடம் படிக்கிற மாதிரி இருக்குது. 1 வணிக கல்வி, அடுத்தது கணக்கீடு, 3வது பொருளியல், அல்லது இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது, ஏதாவது 3 தான் செலக்ட் பண்ண முடியும், ICT. அநேகமாக இந்த 3-4 ஒன்று தான் செலக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று புள்ளி விவரவியலும் இருக்குது, ஆனால் புள்ளி விவரல் அநேகமான ஆட்கள் எடுக்கிறது. கொமர்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த புள்ளி விவரவியல் இருக்குது. ஸோ சில பிரதேசங்கள் ஆக்கள் எடுப்பாங்க, சில பிரதேச ஆக்கள் எடுக்கிறது. ஸோ இந்த ஸ்ட்ரீமில் இந்த 3 பாடத்தை அநேகமான ஆக்கள் தெரிவு பாடமாக வச்சுருப்பாங்க. இந்த தெரிவு பாடங்களில் வணிக கல்வி கணக்கீடு நீங்கள் ஓரளவு படித்ததுக்கு இந்த வணிக கல்விக்கும் கணக்கீடுக்கும் தொடர்பு இருக்கே தவிர இந்த பொருளியல் என்ற பாடம் நீங்கள் முற்றுமுழுதாக புதுசாக படிக்க வேண்டிய பாடமாக இருக்குது. அல்லது நீங்கள் ICT என்ற பாடம் முற்றுமுழுதாக இங்கே தான் வந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அல்லது புள்ளி விவரவியல் பாடம் இங்கே தான் வந்து புதுசாக படிக்கிற பாடமாக இருக்குது. அப்போ அநேகமான மாணவர்களோட செலெக்ஷன் வந்து அவங்களோட செலெக்ஷன் வந்து என்ன இருக்க போகுது, நமக்கு வந்து இந்த 3 பாடமாக தான் நீங்கள் இருக்குது. நிறைய பேர் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த பொருளியலை விட்டுட்டு ICT எடுக்கிறாங்க. சில வேளை உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வணிக கல்வியை விட்டுட்டும் கூட ICT எடுக்கலாம். ஆனால் கணக்கீடுன்ற பாடம் உங்களுக்கு முக்கியமான பாடமாக இங்கே இருக்குது. சரி, அந்த விஷயங்களையும் விளங்கிக்கணும். அப்புறம் நமக்கு வந்து இந்த இதில் என்ன படிக்கணும்னு உங்களுக்கு விளங்கி இருக்குது. இப்போ ஒரு விடையும் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, இப்போ நாங்கள் வந்து O லெவலில் கொமர்ஸ் படிக்கலை, அப்போ O லெவலில் கொமர்ஸ் படிக்காத எங்களுக்கு வந்து A லெவலில் வந்து வர்த்தக பிரிவர் செலெக்ஷனை எடுத்து கொண்டு வரும்போது கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த நடைமுறை உங்களுக்கு விளங்கணும். இப்போ நம்ம வந்து O லெவலில் கொமர்ஸ் படிச்சிருக்கிறோம். ஸோ வர்த்தக பிரிவுன்றது நமக்கு வந்து A லெவலில் இருக்குது. O லெவலில் சயின்ஸ் படிச்சிருப்போம், பயோமேத்ஸ்ன்றது வந்து என்ன A லெவலில் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் O லெவலில் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி,
ஏழுக்கு வரும்போது எல்லா விடயங்களும் முதலிருந்து முழுமையாக படிப்பிக்கப்படும். ஏ லெவலில் வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் எல்லா விடயங்களும் முதலிருந்து முழுமையாக கற்பிக்கப்படுறதா இருக்குது. அப்போ நீங்கள் ஓ லெவலில் காமர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஓ லெவலில் காமர்ஸ் படிக்காத மாணவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வர்த்தக பிரிவை செலக்ட் பண்ணும்போது இங்கே எந்தவித தடைகளும் வராது. நீங்கள் முழுவதையும் செய்ய நீங்கள் பாடங்கள் அனைத்தையும் முழுமையாக திரும்பி படிக்க போகிறதா தான் இருக்குது. ஓ லெவலில் இருக்கிற சில விடயங்கள் ஏ லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஓ லெவலில் இருக்கிற விடயங்கள் தொடர்பான நிறைய விடயங்கள் ஏ லெவலில் சிலபஸ் மாற்றம் என்ற அடிப்படையில் இருக்குது. ஓ லெவலில் படித்த விஷயங்கள் நீங்கள் அப்டேட் ஆகாத சில விஷயங்களை படிச்சிருப்பீங்க. ஏ லெவலில் வந்து அது தொடர்பான அப்டேட்டான விஷயங்களை படிக்க வேண்டிய தேவை வரும். ஸோ அப்படியான விஷயங்கள்லேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓ லெவல் படித்தா தான் ஏ லெவல் ஈஸியாக இருக்குமென்ற கன்செப்ட் எல்லாம் இங்கே இல்லை. அதை முதல்ல சரியான வகையில் புரிஞ்சுக்கொள்ளணும். அதை சரியான வகையில் புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. ஸோ இந்த விடயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ நான் என்ன செய்து கொண்டிருக்கேன்னு பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஏ லெவலில் கணக்கீடு பாடத்தை கற்பிக்கிறதோட ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனால் வெளியீடு செய்யப்படும் அழகான புத்தகங்களுக்கான தொகுப்பாளராகவும் இருந்து கொண்டிருக்கேன். அது 3 பாடத்துக்கு எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அக்கௌண்ட்ஸ் ஆகிய 3 பாடத்துக்கும் தொகுப்பாளர் இருந்து கொண்டு வரும். அப்போ அந்த புத்தகம் நாடளவிய ரீதியில் எல்லா இடத்தையும் உங்களுக்கு அனுப்பப்படுது. ஸோ நம்மள்கிட்ட கல்வி கற்கிற மாணவர்களுக்கு அந்த புத்தகம் தொடர்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும். அந்த புத்தகத்தை வாங்கணும் என்று நினைக்கிறார்களா இருந்தால் எந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணாலும் அதை செய்யலாம், உங்களுக்கு வந்து டிரெக்ட் பண்ண விட முடியும். சரியா? அதே மாதிரி கடந்த காலங்களில் வந்த ரிசல்ட்லையும் மாணவர்கள் நல்ல பெறுபர்களை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமான கிளாஸ் போன வருஷம் அதுக்கு முதல் பெட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அதுவும் சிறந்த முறையில் போய்கொண்டு இருக்குது. ஸோ அப்படியான விஷயங்கள் உங்களுக்கு விளங்கணும். அப்போ இந்த கிளாஸ் வந்து எப்படி போகும்படி சொல்லிக்கோ. இப்போ நம்ம பாடம் பண்ணுறதுக்குள்ளே போகும்போதில் இந்த கிளாஸ் எப்படி போகும்னு பார்த்தோம்னால் உங்களுக்கு வந்து இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கிளாஸ் இது வந்து டே 1. இந்த டே 1க்குரிய கிளாஸ் வந்து முற்றுமுழு தான் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த கிளாஸை வந்து யூடியூப்பில் போயிட்டு ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த கிளாஸஸ் வருதுன்னு சொன்னால் இந்த டே 2ல் இருந்து அடுத்தடுத்த விடயங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, மற்ற கிளாஸில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கிளாஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன் தானே செய்கிறாங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டு அவங்களே தான் எல்லா விஷயங்களையும் கொண்டு போவாங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் மட்டும் உங்களை அரேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறா இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் நான் வந்து என்ன செய்ய வந்து அக்கௌண்ட்ஸ் பாடத்தை கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கேன். அந்த நிர்வாக நடவடிக்கையெல்லாம் ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனால் செய்கிறேன். அப்போ ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன் வந்து புக் வெளியீடு செய்கிறதுக்கு மேலதிகமாக புக்கை வெளியீடு செய்கிறதுக்கு புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு மேலதிகமாக இப்போ ஏழாக்களுக்கு வந்து சரியா கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கும் சில விஷயம் செய்கிறாங்க. அதன் முதற்கட்ட படியாகத்தான் உங்களுக்கு வந்து ஏசிசி அதாவது நமக்கு வந்து அக்கௌண்டிங் பாடம் நமக்கு வந்து இப்போ கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த விஷயம் விளங்கணும். அப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கிளாஸ் வந்து முழுக்க உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நடக்க போகுது. ஸோ வெளி மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இதில் பங்கு பெற்ற முடியும். இது ஆன்லைனில் நடக்க போகுது. இந்த ஆன்லைனில் நடக்கிற கிளாஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதா இருக்குது. யூடியூப் பண்ண நீங்கள் நினைக்க முடியாது ஒன்று எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொல்லி யூடியூப்பில் வந்து நீங்கள் 2-3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் யூடியூப்பில் நீங்கள் ஃப்ரீயாக வீடியோ பார்க்குற மாதிரி பேமெண்ட் பண்ணி வீடியோ பார்க்குற மாதிரி ஆப்ஷன்கள் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இவங்க யூடியூப்பில் பேமெண்ட் போட்டு பேமெண்ட்டுக்கு வீடியோ பார்க்குற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்பயும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்து அதில் விளக்கத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக இருக்கும். சரி, அப்படியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த பாருங்கள் நமக்கு வந்து டிரெக்டாக பாடத்தில் போகும் எப்படியான விஷயங்கள் உங்களுக்கு விளங்கிட்டா சரி. அந்த பாடத்துக்குரிய கோர்ஸ் டீட்டெயில் மற்றவங்களுக்கு வந்து எப்படி அந்த பாடம் போகும்ன்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் மேலதிகமாக கதைக்கணுமாக இருந்தாலும் செய்யலாம். ஸோ அதுக்குரிய அட்மின் ஆக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு கண்டெக்ட் பண்ணாலும் நான் விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு சொல்ல முடியலைன்னா நான் உரிய ஆளுக்கு அந்த தகவலை மாற்றி விடுவேன். அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படியான விஷயங்களை பார்க்கணும். அப்போ இந்த பாடம் எப்படி போகும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ நான் உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ கணக்கீட்டு பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே டியூட்டாக தான் வரும். கணக்கீட்டு பாடத்தில் உங்களுக்கு அனைத்து விடயங்களும் டியூட்டாக தான் வரும். அப்போ டியூட்டில் தான் நோட்ஸ் இருக்க போது அந்த டியூட் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பப்பட மாட்டாது. டியூட் வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பப்படும். அப்போ நீங்கள் வந்து கிளாஸை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுற ஆக்களாக இருந்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கான டியூட்டில் இருந்து மற்ற விடயங்கள்லாம் போஸ்ட்டில் அனுப்பப்படும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் சில அதை பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற உங்களுக்கு அந்த கிளாஸுக்குரிய லிங்க் வந்து என்ன செய்யப்படும் உங்களுக்கு வந்து குரூப்பில் ஷேர் பண்ணப்படும். அந்த குரூப்பில் ஷேர் பண்ணப்படுற லிங்கை வச்சுக்கொண்டு நீங்கள் சில கிளாஸை கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஸோ இதுதான் நடைமுறையாக இருக்கும். உங்களுக்கு பெரிய சிக்கல் எல்லாம் இருக்காது. நீங்கள் ஒரு நேரடியான ஒரு கிளாஸில் போய் எப்படி கற்க போகிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு டியூட் வந்து உங்களோட கையில் வந்து கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த டியூட்டில் நாங்கள் சொல்கிற விடயங்களை எழுதி பயிற்சிகளை செய்து நீங்கள் தொடர்ச்சியாக கற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் இலகுபடுத்தப்பட்ட ஒரு விடயமாக தான் இருக்குது. ஏன் யூடியூப்பில் போகிறோம்னால் Zoom கிளாஸில் போகிறத விட யூடியூப்பில் போகும்போது உங்களுக்கு ஒரு தடவையில் கிளாஸ் பார்த்து உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஒரு விடயம் விளங்குனா திரும்பி கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கும் இந்த கிளாஸை பார்த்து முடிக்கலாம் என்றால் ஒரு சலுகையும் உங்களுக்கு தரப்படும். ஒரே நாளில் நீங்கள் பார்த்து முடிக்கணும் இல்லை, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தரப்படும். அப்போ அந்த பாடத்தை முடிக்கிறதான குறிப்பிட்ட காலம் தரப்பட்டோன்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கிளாஸை பார்த்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படியான தகவல் தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியான விஷயங்கள் உங்களை என்ன செய்யும், மிச்சம் ஹெல்ப்பாக இருக்கும். படிக்கிறாக்களுக்கு வந்து மிச்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நேரடி கிளாஸில் நீங்கள் எப்படி பங்கு பெற்றீங்களோ அது மாதிரி என்ன செய்யலாம், ஆன்லைன் கிளாஸ்லையும் பங்கு பெற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஆன்லைன் கிளாஸில் பங்கு பெற்றும் போது நேரடி கிளாஸுக்கான சில செலவுகள் குறைவடையும். போக்குவரத்து செலவாக இருக்கலாம் இல்லையா, ஒரு இடத்துல வந்து நம்ம இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே இருந்து படிக்க போனால் அந்த போக்குவரத்து செலவு நீங்கள் 3 வீல் கொடுத்து போகிறீங்க, 3 வீல் எடுத்து போகிறீங்க, இல்லை பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை பைசைக்கிள் தான் போகிறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அதுக்கான போக்குவரத்து செலவு இப்போ உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. மறு உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட வீட்டில் இருந்து உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும்போது நிறைய செலவுகள் குறைவடையும். ஒரு இடத்துல நீங்கள் என்ன செய்யும் வந்து ரெடி ஆகிட்டு போகணும்னு அவசியம் இருக்காது. ஸோ உங்களோட வீட்டில் எந்த டைம் ஃப்ரீயான டைமோ அந்த டைமை ஒதுக்கி வச்சுட்டு அந்த டைமில் நீங்கள் இந்த கிளாஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இந்த கிளாஸ் வந்து ரெகுலராக ஒரே டைமில் உங்களுக்கு ஒரு கிழமையில் 3 நாள்னா அந்த கிழமையில் 3 நாளும் ரெகுலராக அதே டைமில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறதா இருக்கும். அந்த ரெகுலராக டைம் அந்த அப்லோட் பண்ண டைமில் நீங்கள் அந்த கிளாஸை பார்த்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன செய்யும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சரி, வாங்க பாடத்துக்குள்ளே போகும். ஸோ நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கணக்கீட்டில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 கணக்கீட்டின் அறிமுகம். அப்போ கணக்கீடு என்றால் என்ன என்ற தொடர்பாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரியா, நம்ம இதில் படிக்க போகிற பாடம் கணக்கீடு. இந்த கணக்கீடு தொடர்பான சிறியதொரு விளக்கமாக இந்த பாடம் உங்களுக்கு இருக்குது. இது உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை தரும். கணக்கீடு தொடர்பான ஒரு விளக்கங்களை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு இன்ட்ரடக்ஷனாக இந்த பாடம் உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த பாடத்தில் முதலாவது டியூட்டில் பாருங்கள். உங்களுக்கு டியூட் கிடைச்சாக்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் டியூட்டை பாருங்கள். அதில் வந்து பார்த்தோம்னா முதலாவது கணக்கீடும் அதன் முக்கியத்துவம் என்று சொல்லப்பட்டு கீழே ஒரு கன்செப்ட் மேப் பண்ண ஒரு எண்ணக்கரு படம் ஒன்று தரப்பட்டு, அப்போ எண்ணக்கரு வரைபடம் இல்லை எண்ணக்கரு படம் தரப்படும். அந்த கன்செப்ட் மேப் எதை சொல்லும் என்றால் நீங்கள் இதுக்கு பிறகு படிக்க போகிற விடயங்கள் தொடர்பாக சுருக்கமான விளக்கம் அந்த கன்செப்ட் மேப்பில் இருக்குது. இப்போ இந்த கன்செப்ட் மேப்ன்றதை உங்களுக்கு செய்ய விளங்கும். கன்செப்ட் மேப்னு சொல்கிறது நீங்கள் அந்த குறிப்பிட்ட செக்ஷன் தொடர்பாக பிறகு படிக்கிற விஷயங்களை விளக்கமாக படிக்க போகிறோம் என்றால் அந்த விளக்கங்கள் தொடர்பான ஒரு ஷோர்ட் மெப்பாக தான் இருக்க போகுது. அப்போ இது வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குமென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு குறுகிய தகவலுக்கு தான் இருக்குது. அப்போ நம்ம நிறைய விஷயம் நம்ம விரிவாக படிக்க போகிறோம். அந்த விரிவாக படிக்க போகிற தொடர்பான சுருக்கமான விடயம் இந்த கன்செப்ட் மேப்பில் இருக்குது. அப்போ இந்த கன்செப்ட் மேப்பை பார்த்து அதுக்கான விடயங்களை உங்களால் சொல்ல முடியுமா இருந்தால் அந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக அந்த விரிவான நோட்ஸை நீங்கள் படிக்க தேவையில்லை. அப்போ நான் சொல்கிறது என்னது, இந்த இடத்துல சுருக்கமாக இருக்கும். இந்த சுருக்கமாக இருக்கிற விடயம் சுருக்கமாக காணப்படும். சரியா, இந்த சுருக்கமாக இருக்கிற கன்செப்ட் மேப்பில் இருக்கிற விஷயம்தான் நீங்கள் பிறகு விரிவாக படிக்க போகிறீங்க. நீங்கள் விரிவாக எல்லாத்தையும் படித்ததுக்கு பிறகு நீங்கள் திரும்பி இருக்க நான் படித்தது பிறகு நீங்கள் படிக்க போகிறீங்க. படித்தது பிறகு இதை படிச்சுட்டீங்கன்றால் திரும்பி ஒரு எக்ஸாம் வரும்போது இதை திரும்பி போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யணும், விரிவான நோட்ஸ் இருக்கட்டும். இந்த சுருக்கமான நோட்ஸ்ன்னு சொல்லப்பட்ட சுருக்கமான விடயம் கன்செப்ட் மேப்பை தரப்பட்டுக்கொண்டால் அதில் இருக்கிற விடயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு விஷயங்கள் தெரியுதாண்டு ஒரு மீட்டலோடு செய்து பார்த்தீங்கன்றால் அப்போ இந்த விடயங்கள்லாம் படித்ததுக்கு அது சமனாக இருக்குது. இந்த விடயங்கள்லாம் படித்ததுக்கு என்ன செய்யும் அது சமனாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு எல்லா டியூட்லையும் 16 பாடங்கள் இருக்குது. A லெவல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 16 பாடங்கள். இந்த 16 பாடங்களையும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும், கன்செப்ட் மேப் ஒன்று தரப்பட்டிருக்கும். அந்த கன்செப்ட் மேப்பின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன செய்யப்படும், உங்களுக்கு கற்பித்தல் இருக்குது. அப்போ கன்செப்ட் மேப்பில் வந்து சுருக்கமான விடயங்கள் இருக்கும். அங்கால கீழே வந்து பார்த்தோம்னா விரிவான நோட்ஸ் இருக்கும். ஸோ விரிவான நோட்ஸை படித்தது பிறகு கன்செப்ட் மேப்பை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், சில விஷயங்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. சரி, ஓகே. நம்ம வந்து கன்செப்ட் மேப்பில் என்ன சொல்லப்பட்டு பாருங்கள். அதில் சொல்லப்பட்ட பார்த்தா கன்செப்ட் மேப்பில் இருக்கிற விஷயம் முதலாவது கணக்கீடு. அப்படியே கணக்கீடு என்றால் அறிமுகம் தெரியும். கணக்கீடு என்றால் என்னென்று தெரியும். ரெண்டாவது கணக்கீடு நோக்கம், ஏன் கணக்கீடு ஒன்று செய்யப்படும், அதில் அக்கறை செலுத்தும் தரப்பினை யார். அப்போ கணக்கீடு என்று சொன்னால் அந்த கணக்கீடில் யாரெல்லாம் அக்கறை கொள்வாங்க, யாருக்கெல்லாம் பயன்பாடு இருக்கோ அவங்களாம் அக்கறை கொள்வாங்க. யாருன்னு பார்க்கணும். சரியா, அவங்க அக்கறை கொள்வதற்கான காரணம் ஏன் வந்து அவங்க அக்கறை செலுத்துகிறாங்க. சரியா, அடுத்து கணக்கீட்டின் வகை, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு, செயன்முறை, நிதி கணக்கீடு செயன்முறை, முகாமை கணக்கு செயன்முறை தெரியணும். இவற்றுக்கிட்டான வேறுபாடுகளும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து கணக்கீடு என்றால் அதில் அறிமுகத்தை பார்ப்போம். கணக்கீடு என்று சொல்லப்படுற அறிமுகம். கணக்கீடு என்று சொல்லப்படுற என்று பார்த்தோம் என்றால் நம்ம நிறைய வணிகங்களை இங்கே நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைய வணிகங்களை பார்த்துருக்கோம். ஸோ
ஸோ நிறைய வணிகம்னு சொன்னால் உங்களோட தெருக்களில் இருக்கிற சில்லறை கடையும் ஒரு வணிகம், உங்களோட பாடசாலை ஒரு வணிகம், அதில் வைத்தியசாலை உங்களுக்கு முன்னுக்கு இருக்கா அது ஒரு வணிகம், ஆடை விற்பனை நிலையில் நீங்கள் பார்த்தா அது ஒரு வணிகம் இல்லையா, மரக்கறிகளை விற்பனை செய்கிற நிலையம் இருக்குன்னா அது ஒரு வணிகம், மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய கடைகளை பார்க்குறீங்கன்னா அது எல்லாமே வணிகங்கள். விளங்க சொல்கிறது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிய இருக்கிற வணிகங்கள், வங்கிகள் வணிகங்கள், ஃபைனான்ஸ் கம்பெனி வணிகங்கள். அப்போ இந்த வணிகங்கள் அவங்க செய்கிற கணக்கீட்டு செயல்முறைகள் தொடர்பாக கணக்கு அறிக்கைகள் தயாரிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னால் இப்போ ஒரு வணிகத்தை நம்ம எடுக்கும்போது அந்த வணிகத்தின் தகவல்களில் அக்கறை செலுத்துறாக்கள் இருப்பாங்க. இப்போ பேங்க் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். ஸோ பேங்க் இருக்குன்னு பார்த்தோம்னால் இந்த பேங்கோட நடவடிக்கை தொடர்பாக அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் இங்கே இருப்பாங்க. இந்த பேங்கில் நடவடிக்கை தொடர்பாக அக்கறை செலுத்தும் தரப்புன்னு பார்த்தோம்னா இந்த பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, பேங்குக்கு காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்வெஸ்டர் இருப்பாங்க. பேங்கோட நடத்துறதுக்காக காசை இன்வெஸ்ட் பண்ணார்கள் அங்கே இருப்பாங்க. அப்போ இங்கே பேங்க் வந்து தனியார் வங்கியிலுமே அரசு வங்கியில் இருப்பாங்க. அரசு வங்கியாக இருந்தால் அரசாங்கம் அதுக்கான முதலீடை கொடுக்கும், தனியார் வங்கியாக இருந்தால் தனியார் வங்கி இருக்குமென்னு சொன்னால் ஒரு தனியார் அதை தனியார் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து அந்த காசை கொடுத்துருப்பாங்க, அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். அப்போ இவங்களாம் செய்யப்படுறாங்க அந்த வங்கிகளில் முதலீட்டாக்கள், இவங்களை உரிமையாளர்னு சொல்லுவோம், உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர் இவங்க அங்கே இருக்க போகிறாங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா இங்கே நமக்கு வந்து கஸ்டமர் இருக்க போகிறாங்க. கஸ்டமர்ஸ் என்று பார்த்தோம்னா நமக்கு வந்து வாடிக்கையாளர். ஸோ வாடிக்கையாளர்னு பார்த்தோம்னா பேங்குகளுக்கான வாடிக்கையாளர்னு சொல்கிறது பொதுமக்கள், வங்கிகளுக்கான வாடிக்கையாளர் சொல்கிற பொதுமக்கள். எப்படி அந்த பொதுமக்கள் பெறுவாங்கன்னு சொன்னால் பொதுமக்கள் அங்கே வைப்புக்கள் டிபாசிட் பண்ணுறதுக்காக வருவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் லோன் எடுக்கிறதுக்காக கடன்களை பெற்றுக்கொள்ள வருவாங்க, வைப்புக்களை வழங்குவதற்காகவும் அதே மாதிரி செய்ய கடன்களை பெறுவதற்காகவும் வருவாங்க. இப்போ அது மாதிரி செய்ய கடன்களில் நிறைய கடன்லாம் இருக்குது, வைப்புகளே நிறைய வைப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதை பிறகு பார்ப்போம். அப்போ இவங்களும் அதில் அக்கறை செலுத்தும் தரப்பினர். ஸோ இதை தாண்டி பார்த்தோம் என்றால் அந்த நாட்டின் அரசாங்கம் சரியா கவர்மெண்ட் என்ன செய்யும் வந்து அக்கறை செலுத்து. அரசாங்கம் வங்கி என்ற அடிப்படையில் செய்யலாது, வங்கி என்ற அடிப்படையில் அதிக வட்டியது கடன் கொடுக்க இயலாது. அப்படி அதிக வட்டியது கடன் வங்கிகள் கொடுக்குமாக இருந்தால் அந்த அரசாங்கம் என்ன செய்யும் அதை கட்டுப்படுத்த பார்க்கும். சரியா? அப்போ இது உங்களுக்கு விளங்கும். அப்போ அரசாங்கம் வரப்போம். சரியா? அப்போ உங்களுக்கு நோமலாக விளங்கி இருக்கும். இந்த வங்கிகளை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஆக்கள் அக்கறை சந்தர்ப்பம் இருக்கிறாங்க. இப்படியான ஆக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு வணிகத்தின் இந்த வங்கியை பொறுத்த அங்கே உரிமையாளர், இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர், வங்கியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம், இந்த வங்கியின் மீது அக்கறை சந்தர்ப்பம் இருக்காங்க. அதில் நீங்கள் பாடசாலைன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால், ஸ்கூல் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஸ்கூலில் 6 அக்கறை செலுத்துவாங்கன்னு பார்த்தோம்னால் அங்கே வேலை செய்கிற ஆக்கள் ஒன்று. ஸ்கூல் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் வருது. அப்போ ஸ்கூலில் இன்வெஸ்ட் பண்ணாக்கள்ண்டு வந்ததுன்றால் அது கவர்மெண்ட் தான். ஸ்கூலில் மூலதனத்தை ஈடுபடுத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னால் கவர்மெண்ட் தான் என்ன வந்து மூலதனத்தை ஈடுபடுத்தும். கவர்மெண்ட்டை காசு தான் நமக்கு வந்து பாடசாலைகள் இயங்குது. தனியார் பாடசாலையாக இருந்தால் தனிநபர்களால் அது இயங்கப்படுறதா இருக்குது. சரியா? அதே பார்த்தோம்னா வந்து இங்கே மாணவர்கள், இங்கே அக்கறை செலுத்துகிற மாணவர்கள் இருப்பாங்க. அதே பார்த்தோம்னா பாடசாலையின் ஆசிரியர்கள் அதிபர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் சொல்லப்படுறது இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஊழியர்கள். பாடசாலையை மாணவர்கள் சொல்லப்படுறது பாடசாலை சேவைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அவங்க வந்து வாடிக்கையாளர். கவர்மெண்ட் சொல்லப்படுறது இங்கே உரிமையாளராக இருக்குது. ஸோ உங்களுக்கு விளங்கும். உரிமையாளர் கவர்மெண்ட், பாடசாலையை பொறுத்தவரை உரிமையாளர் கவர்மெண்ட், மாணவர்கள் வாடிக்கையாளர் இருக்க போகிறாங்க, ஆசிரியர்கள் அதிபர்கள் ஊழியர் இருக்க போகிறாங்க. ஸோ இங்கே சமூகம் அக்கறை செலுத்தும். சமூகம் இந்த பாடசாலை என்ன நடக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கும். சமூகம் இந்த பாடசாலை நடக்குன்னு பார்த்து கொண்டிருக்கும். இந்த மாணவர்களோட பெற்றோர்கள் இந்த பாடசாலை நடவடிக்கை தொடர்பாக அக்கறை செலுத்த இருப்பாங்க. அப்படி என்ன செய்யப்பட்ட நமக்கு வந்து இங்கே ஒரு வணிகத்தை எடுத்தோம்னால் வணிகத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு வணிகத்தை பொறுத்த வரைக்கும் வணிகத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் முடிவுகளை அல்லது தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்குவது தான் கணக்கு. கணக்கீடு என்ன கொடுக்கப்படும் சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில்லறை கடை எடுத்தோம்னா அந்த சில்லறை கடையில் எவ்வளோ வருமானம் வந்தது, நான் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன். ஸோ ஒரு கம்பெனின்னு சொல்லும்போது உங்களுக்கு தூரமாக இருக்க போகுது. அப்படி இல்லாமல் ஒரு பரிச்சயமான விஷயம் உங்களுக்கு உங்களோட தெருக்களிலே இருக்கிற ஒரு கடையை யோசிங்க. உங்களோட தெருக்களில் இருக்கிற ஒரு கடையை எடுத்தோம்னு சொன்னால் அந்த கடையில் ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அந்த கடையில் முதலாளி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், அவர் உரிமையாளர்.
அந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் எல்லாரும் அங்கே போய் பொருளை வாங்க போகிறீங்க. அப்போ நீங்கள் வாடிக்கையாளர். அந்த வணிகத்துக்கு தேவையான விற்பனை செய்யக்கூடிய பொருளை வழங்குறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கள சொல்கிறது வழங்குனர் அல்லது கடன் கொடுத்தோர். அரசாங்கம் இவங்களோட வணிகத்தில் வந்து என்ன பொருள் லீகலான பொருள் விற்பனை செய்யப்படுதா அல்லது இல்லீகலான பொருள் விற்பனை செய்யப்படான்னு கவனித்து கொண்டிருப்பாங்க. அரசாங்கம் அக்கறை செலுத்தும், சமூகம் அக்கறை செலுத்தும். சமூகம் பார்க்கும் என்னது, இவங்களோட கடையில் வந்து போதைப் பொருட்கள் அப்படியான இல்லீகலான பொருட்களை விற்பனை செய்கிறாங்களா இல்லை சமூகத்துக்கு தேவையான பொருளை விற்பனை செய்கிறாங்களா அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்படி இல்லீகலான பொருளை விற்பனை செய்கிறாங்கன்னா அவங்க போலீஸுக்கு சொல்லுவாங்க. அப்போ அவங்கள அக்கறை செலுத்துவாங்க இல்லையா? அப்போ இந்த வணிகத்திற்கு கடன்களை வழங்கி இருந்தாங்கன்னால் வங்கிகளும் அக்கறை செலுத்தும். அப்போ நிறைய பேர் ஒரு வணிகத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினராக இருக்க போகிறாங்க. இந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானம் எடுக்கணும். எப்படி தீர்மானம் எடுக்கிறது? ஒரு வணிக ரெண்டு அடிப்படையில் பார்த்தோம்னால், இப்போ ஒரு சில்லறை கடையில் முதலாளியாக இருக்கிறான்னு சொன்னால், சில்லறை கடையின் ஒரு உரிமையாளர் இருக்கான்னு சொன்னால், அந்த சில்லறை கடையின் முதலாளி அந்த உரிமையாளர் அவர் இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட காசு அதை வச்சு வணிகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம வந்து வணிகத்தை விரிவாக்கணும்னா அந்த மூலத்துக்கு தேவையான அதுக்கு தேவையான காசை இன்னும் கொண்டு போடணுமா இல்லையான்றதை முடிவெடுக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்க, நமக்கு வந்து ஒரு வணிகத்தை நடத்தி கொண்டிருக்கிற நபர், ஒரு வணிகத்தை ஒரு ஆள் நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு வணிகத்தை ஒரு ஆள் நடத்தி கொண்டிருக்காருன்னு வச்சுக்கொள்வோம். இந்த வணிகத்தை நடத்தும் போது இவர் 1000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். இந்த வணிகத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். இந்த வணிகத்தை விரிவாக்கணும், இவரை கடையை கொஞ்சம் பெருசாக்கணும். அப்போ அதுக்கு இன்னொரு 500,000 அவருக்கு தேவை. அப்போ இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை முடிவெடுக்கணும் என்றால் அதுக்கு சில தகவல்கள் அவருக்கு தேவை. அப்போ என்ன வகையான தகவல் தேவை பார்த்தோம்னா, இந்த வணிகத்தை விரிவாக்கணும் முடிவெடுக்க முதல்ல அவர் யோசிக்கணும், இந்த 1000 ரூபாயை போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த வணிகம் இதுக்கு ஏற்ற அளவுக்கு எனக்கு லாபம் தருதா இருந்தால் நான் இன்னும் காசு போடலாம். அப்போ இன்னும் காசு போடும்போது இன்னும் அதிகமான லாபம் கிடைக்கும். அப்போ இந்த 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காசு 1000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கான காசு போதுமான அளவு ரிட்டர்ன் தரலண்டா, போதுமான லாபத்தை தரலண்டா இந்த வணிகத்தில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்காது. இன்வெஸ்ட் பண்ணது அவருக்கு நட்டமாக இருக்கும். அப்போ நமக்கு விளங்கணும், இந்த வணிகம் லாபம் அடைகிற வணிகமாக இருந்தால் நான் இன்னும் மேலதிகமாக காசை கொண்டு போடுவேன். இந்த வணிகம் நட்டம் அடைகிற வணிகமாக இருந்தால் இதுக்கு மேலே காசை கொண்டு போட மாட்டேன். போட்ட காசை எப்படி எடுக்கலாம்னு தான் பார்ப்பேன். அப்போ அவங்களை விளங்கணும், அக்கறை செலுத்தும் தரப்பினரெல்லாம் யார் யாருன்னு சும்மா நார்மலாக சொல்லியிருக்கேன், நான் எல்லாத்தையும் திரும்பி பார்ப்போம். அப்போ அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் அவங்களுக்கு தேவையான தீர்மானம் எடுக்குது. இப்போ ஒன்று உரிமையாளர்னா இன்னும் காசு போடணுமான்னு யோசிப்பேன். வாடிக்கையாளர் நம்ம இருந்தோம்னா அங்கே போய் பொருளை வாங்கணுமா இல்லையான்னு யோசிப்போம். அரசாங்கம்னு சொன்னால் அரசாங்கம் இவங்க இல்லீகலான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்களா இல்லையா, உரிய வகையில் வரிகளை செலுத்துகிறாங்களா இல்லையான்னு கவனித்து கொண்டிருக்கும். அப்போ அதுக்கான தீர்மானங்கள் எடுக்கணும் என்றால் அவங்களுக்கு அந்த தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான தகவல் கொடுக்கணும். அப்போ அந்த தகவலை கொடுக்குற வழிமுறை தான் அந்த கணக்கு. அப்புறம் வந்து இங்கே ஒரு முதலீட்டாளருக்கு நம்ம எப்படி தகவல் கொடுப்போம்னு பார்த்தோம்னால் அந்த வணிக நிறுவனத்தின் லாப நட்டம். அப்போ வணிக நிறுவனத்தில் நம்ம வந்து லாபம் உழைக்கப்படுதா அது எவ்வளவு, அல்லது நட்டம் வருதா அது எவ்வளோன்றதுக்கான தகவலை நம்ம கொடுத்தோம்னால் அதை வச்சு கொண்டு அவர் என்ன முடிவெடுப்பார், இந்த 5 லட்சம் ரூபாய் காசை கொண்டு அந்த வணிகத்தில் முதலீடு செய்கிறதா தேவையில்லையான்ற முடிவெடுப்பார். அப்போ அக்கறை செலுத்தும் தரப்பிலான முதலீட்டாளர் இந்த வணிகத்தில் காசனை முதலீடு செய்வதா இல்லையான்ற தீர்மானத்தை எடுப்பதற்காக இந்த லாபம் அல்லது நட்டம் என்ற தகவலை நம்ம அவருக்கு வழங்குகிறோம். இந்த லாபம் அல்லது நட்டம் என்ற தகவலை எங்கேருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று பார்த்தோம்னால் வணிகத்தின் கணக்கீடிலிருந்து பெற்றுக்கொள்வோம். அப்போ கணக்கீட்டின் பிரதான நோக்கம் என்ன சொன்னால், ஒரு வணிகத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் அவங்களுக்கு தேவையான தீர்மானங்களை மேற்கொள்றதுக்காண்டி அவங்களுக்கான தகவல்களை வழங்குவது தான் என்னது கணக்கீடு. அப்போ கணக்கீட்டின் பிரதான நோக்கம் அல்லது தொழிற்பாடு கேட்டால் இதே விட என்ன, அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர்கள் அல்லது தகவல்களை பயன்படுத்துகின்ற தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக முடிவுகளை எடுப்பதற்காக தகவல்களை வழங்குகின்ற செயற்பாடு தான் கணக்கீடு. இந்த தகவல்களை வழங்குகின்ற செயற்பாடு தான் கணக்கீட்டின் தொழிற்பாடு. தகவல்களை வழங்குதல் தான், அதாவது தீர்மானம் மேற்கொள்வது அந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்ள தகவலை வழங்குதல் தான் அங்கே வந்து கணக்கீட்டின் நோக்கம். ஸோ அப்படியான விஷயங்கள் உங்களுக்கு விளங்குனா சரி. அப்போ கணக்கீடு என்றால் உங்களுக்கு விளங்கணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும். எந்த ஒரு வணிகமாக இருந்தாலும் சரி, அந்த வணிகங்கள் தொடர்பாக அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் இங்கே காணப்படுறாங்க. இந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்கள் முடிவுகள் எடுப்பதற்கான தகவல்களை வழங்குகின்ற செயற்பாடு தான் கணக்கீடு. திரும்பி சொல்வதன் காரணம் இந்த சமன்பாடு பாடமாக இருக்கும். சமன்பாடில் இந்த வரைவிலக்கணம் பாடமாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களோட A-level எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் GCEAL அக்கௌண்டிங் பேப்பரில் இந்த கணக்கீட்டுக்கான வரைவிலக்கணம் அனைமானசையும் அந்த உங்களுக்கு வந்து முதலாவது கேள்வி கொஸ்டின் நம்பர் 1 பார்ட் 1ல் முதலாவது கேள்வி இதாக தான் இருக்குது.
சரியா? 10 வருஷ பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக இந்த பேப்பர் கேள்வி இருக்குது. இந்த கணக்கீடின் வகைகள். ஸோ இப்படியான பாடம் இந்த முதலாம் பாடத்துக்குள்ள உங்களுக்கு முதலாவது என்ன செய்யும் கேள்வி வரப்போகுது. அப்போ முதலாவது கேள்வி அதே மாதிரி தான் இருக்க போகுது. கணக்கீடு என்றால் என்ன? அவங்க கேள்வி கேட்பாங்க, கணக்கீடு என்றால் என்னென்ற தொடர்பாக சரியான கூட்டை தெரிவு செய்க. அப்போ நம்ம 5 விடை தரும்போது இந்த 5 விடையில் ஒன்று சரியான விடையாக இருக்கும். அந்த விடை எதென்று கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்களோட டியூடில் வந்து பாருங்கள், கணக்கீடு என்று சொல்லப்பட்ட ஹெடிங் இருக்குது. அதில் நான் சொல்கிற வரைவிலக்கணத்தை அப்படி எழுதுங்க. அப்போ இந்த வரைவிலக்கணம் வரும்போது நம்ம 2 விஷயமாக எழுத வேண்டியிருக்கு. கணக்கீட்டுக்கான வரைவிலக்கணத்தை நம்ம 2 விடயமாக எழுத வேண்டியிருக்கு. இப்போ இங்கே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டின் பிரதான நிர்வாக நடவடிக்கையில் ஈடுபடுறது அரசாங்கம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டின் பிரதான நிர்வாக நடவடிக்கையில் ஈடுபடுறது அரசாங்கம். அரசாங்கத்தில் பிரதான நபராக ஈடுபடுறது ஜனாதிபதி இல்லையா? அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ நமக்கு விளங்கணும், இந்த கணக்கீடு தொடர்பான பிரதான நிறுவனம் என்று வரும்போது, பிரதான நிறுவனம் நீங்கள் இலங்கைக்குள்ளே பார்ப்பீங்களாக இருந்தால் கணக்கீடு தொடர்பான பிரதான நிறுவனம் CA என்று சொல்லும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்ம் CA. இதை சர்வதேச ரீதியாக பார்க்கும்போது, இன்டர்நேஷ்னல் ரீதியாக பார்க்கும்போது கணக்கீடு தொடர்பான பிரதான நிறுவனம் AAA என்று சொல்லுவாங்க. இங்கே Cன்னு சொல்கிற மாதிரி அங்கே AAA என்றால் அமெரிக்க அக்கவுண்டிங் அசோசியேஷன். இந்த அமெரிக்க அக்கவுண்டிங் அசோசியேஷன் தான் கணக்கீடு தொடர்பான சர்வதேச ரீதியாக காணப்படுற பிரதான நிறுவனம். அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், முதலாவது கணக்கீடு என்று சொல்லும்போது ஒரே விடயம் தான். கணக்கீடு சொல்லும்போது இந்த நபரால் குறிப்பிடப்பட்ட வரைவிலக்கணம் என்ன, அதே மாதிரி A-level எக்ஸாம் பேப்பரை பொறுத்தவரைக்கும் GCE AL எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கணக்கீடு தொடர்பான வரைக்கும் என்ன எழுதணும் என்ற 2 விடயம் பார்ப்போம். அப்போ இந்த விடயம் தகவல் தெரிஞ்சிருக்கணும்ன்றத தாரன். ஸோ இது கேள்விக்கு வரப்போகிறதில்ல. பட் GCE A-level எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் எது எழுதணுமோ அந்த விடயம் தருவன். அதுதான் நீங்கள் நீங்கள் பாடமாகி வச்சுருக்கோம். அப்போ 2 வரைவிலக்கணம் உங்களுக்கு தாரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது கணக்கீடு என்று எழுதிக்கொள்ளுங்க. தகவல் தேவைப்படும் பிரிவினர்கள். ஸோ உங்களுக்கு டியூட்லேயே உங்களுக்கு என்ன செய்யுமா பாடங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். தகவல் தேவைப்படும் பிரிவினர்கள், தீர்மானங்கள் அல்லது முடிவுகளை எடுப்பதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை இனங்காணல், அளவீடு செய்தல், தொடர்பாடல் செய்தல் போன்ற செயன்முறையே கணக்கீடு ஆகும். இந்த கணக்கீடுன்னு சொல்லப்படும் இந்த வரைவில் சொன்னாலும் பார்த்தோம்னால் அமெரிக்க எழுதிக்கொள்ளுங்க. அப்படி அமெரிக்க கீழ் எழுதுங்களா? ஸோ இங்கேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த கோணரில் அதுக்கு 6 சொன்னது எழுதிக்கொள்ளும். அமெரிக்க கணக்கீட்டு சங்கம். ஸோ நமக்கு ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லணும்னு சொன்னால் அமெரிக்க அக்கவுண்டிங் அசோசியேஷன் AAAன்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஒரு வரைவிலக்கணம் முதலாவதாக கணக்கீடு தொடர்பாக எழுதப்பட்டிருக்கும். ஸோ கீழே பாருங்கள், பொதுவான வரைவிலக்கணம் தான் நீங்கள் GCE A-level எக்ஸாம் பேப்பரில் அக்கவுண்டிங் பாடம் சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு A-levelல எதை கேட்பாங்கன்னு பார்த்தோம்னால், இந்த அமெரிக்க அக்கவுண்டிங் அசோசியேஷன் சொல்லப்பட்டது நமக்கு தேவையில்லை. அவர் பிரதான நபரான்றதுனால அவர் சொன்ன விஷயத்தை நம்ம எழுதி வச்சுருக்கோம், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் அதுக்கு மேலே அதை பற்றி எந்தவித அலட்டிக்கொள்ளையும் தேவையில்லை. அப்போ நமக்கு கீழே சொல்லப்போகிற பொதுவான வரைவிலக்கணம் தான் எல்லாருக்கும் தேவை. ஸோ அதில் பாருங்கள், எழுதிக்கொள்ளுங்க. அக்கறை செலுத்தும் பொருளாதார தீர்மானங்களை
பொருளாதார தீர்மானங்களை எடுப்பதற்கு கணக்கீட்டு அலகொன்றிற்குரிய பிரேக்கெட்டுக்கு போடுங்க அறிக்கையிடும் நிறுவனம் பிரேக்கெட்டுக்கு போடுற பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி தொடர்ச்சி எழுதுங்க பொருளாதார தகவல்களை வழங்கும் முழுமையான செயல்முறையே கணக்கீடு ஆகும். ஸோ இந்த வரைவிலக்கணத்தில் 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஸோ உங்களுக்கு கேள்விக்கான ஆன்சர் தரும்போது இந்த 3 முக்கியமான பாயிண்ட்ஸை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ என்ன சொல்லணும்னு சொன்னால், முதலாவது வேறு கலர் பெண்ணால் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ ஹைலைட்டர் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அக்கறை செலுத்து பிரிவினர் ரெண்டாக அண்டர்லைன் பண்ணுங்கள். முதலாவது உங்களோட வசனத்தில் கட்டாயம் இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள். ரெண்டாவது தீர்மானங்களை எடுப்பதற்கு. மூன்றாவது தகவல்களை வழங்குதல். இந்த 3 பாயிண்ட்ஸ் கட்டாயம் என்ன செய்ய வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் சொல்லப்படுறது கணக்கீடு என்று சொன்னாங்க என்றால், இந்த கணக்கீடு என்று சொல்லப்படுறதுக்குள்ள ஒன்று இருக்கணும் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் என்றது கட்டாயம் இருக்கணும். இரண்டாவது தீர்மானங்களை எடுக்க அல்லது மேற்கொள்ள தகவல்களை வழங்குதல். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ இதுக்கு முன்னுக்கு பார்த்தோன்னா தீர்மானங்களை மேற்கொள்ள பொருளாதார தீர்மானம்னு சொல்கிறோம். இந்த பொருளாதாரம்னு சொல்லப்படுற வேர்டு இதில் முன்னுக்கு சொன்னோம் இல்லையா, இந்த பொருளாதார வேர்டு என்று சொல்லப்படுற வேர்டு ஒரு அடைமொழி மாதிரி. கருப்பு காகம், அழகான மயில் என்று சொல்கிற மாதிரி தான் அந்த விஷயம். அப்போ அது முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்றதுக்கு இல்லை. தீர்மானம் மேற்கொள்ள தீர்மானம் எடுக்கின்ற விஷயம் தான் முக்கியம். அப்போ அது இதுக்கான நம்ம தேடணும். அப்போ நமக்கு வந்து விளங்கணும் இதில் என்ன விஷயத்தை முக்கியத்துவம். ஒரு வரைவிலக்கணம் சொல்கிறோம் என்றால், இந்த வரைவிலக்கணத்தில் இந்த 3 பாயிண்ட்ஸும் உள்ளடக்கியதாக அந்த வரைவிலக்கணம் இருந்தால் உங்களோட வரைவிலக்கணம் சரி. நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணுறீங்க என்றால் அந்த வரைவிலக்கணம் பிள்ளை. அப்போ முழுமையாக நீங்கள் எல்லாத்தையும் பாடமாக்கல. நான் உங்களுக்கு சொல்ல இந்த முழுமையாக எல்லாத்தையும் பாடமாக்கல. உங்களுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும் மட்டும் பாடமாக்குறீங்கன்றால் இதை வச்சுக்கொண்டு உங்களோட வசனங்களை நீங்கள் உங்களோட மொழிநடையில் எப்படி மாற்றினாலும் அந்த விட சரி. அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்கள் மேற்கொள்வதற்கான தகவல்களை வழங்குகின்ற செயற்பாடு கணக்கு. அப்போ இந்த 3 விடை தான் நீங்கள் தேடும். அப்போ இந்த 3 விடை தான் பார்க்கணும். தகவல்களை வழங்கும்போது பொருளாதார தகவல்களை வழங்குன்னு சொல்லலாம். அந்த பொருளாதார தகவல்னு சொல்லப்படுறது இங்கே அடைமொழி மாதிரி. சரி, இப்போ இந்த 3 விடயத்தையும் தாண்டி அங்கே இன்னொரு விடயம் நம்ம கதைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 விடயத்தையும் தாண்டி இன்னொரு விடயம் கதைக்கப்பட்டிருக்குது. கணக்கீட்டு அலகு அல்லது அறிக்கையிடும் நிறுவனம் என்ற ஒரு விடயம் கதைக்கப்பட்டிருக்கு. கணக்கீட்டு அலகு அல்லது அறிக்கையிடும் நிறுவனம். ஸோ இதை நம்ம பார்க்கணும். கணக்கீட்டு அலகுன்னு சொல்கிறோம் அல்லது அறிக்கை நிறுவனம்னு சொல்கிறோம். சரியா, இதை பார்க்கணும். இந்த கணக்கீட்டு அலகு அல்லது அறிக்கை நிறுவனம்னு சொல்லப்படுறது அந்த வணிகத்தை தான் அவங்க குறிப்பிட வராங்க. வணிகம் என்று தான் குறிப்பிட வராங்க. பட் என்ன விஷயம்னு பார்த்தோம்னால், இந்த கணக்கீட்டு அலகு அல்லது அறிக்கை நிறுவனம்ன்றது சட்டப்படி ஒரு நிறுவனமாக இருக்கொண்டு அவசியம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு விளங்கக்கூடிய நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் உதாரணத்துக்கு HNB பேங்க் நான் உதாரணமாக சொல்கிறேன் நான் பழமையாக, அதனால் அதையே சொல்கிறேன். HNB பேங்க் இருக்குன்னு வச்சுக்கணும். HNB பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் தலைமை நிறுவனம். ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னால், இந்த ஹெட் ஆஃபீஸ் வந்து இது கொழும்பில் இருக்குது. HNB ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது? கொழும்பில் இருக்குது. இந்த HNB ஹெட் ஆஃபீஸ் கொழும்பில் இருக்கும்போது இதுக்கான அடுத்த கிளைகள் என்று வரும்போது இங்கே நிறைய மாகாணம் இருக்குது. மொத்தமாக எத்தனை மாகாணம் இருக்குது? நமக்கு வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் 9 மாகாணம் இருக்குது. 9 ப்ரொவின்ஸ் இருக்குது. 9 மாகாணங்களில் ஒன்று நான் உதாரணமாக சொல்ல பாருங்கள். 9 மாகாணங்களில் ஒன்று கிழக்கு மாகாணம். ஒன்பது மாகாணங்களில் ஒன்று கிழக்கு மாகாணம். அப்போ கிழக்கு மாகாணத்திற்கான HNB பேங்க் வந்து பொதுவாக பார்த்தோன்னா HNB பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கொழும்பில் இருக்குது. அவங்களோட பிரான்ச்சஸ்
கிளைகள்னு சொல்லுவோம். கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மாகாணத்தில் அவங்களோட HNB பேங்க் ஒன்று இருக்குது. அது ரீஜனல் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. சாரி, ரீஜனலில் ப்ரொவின்ஷியல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அப்போ கிழக்கு மாகாணத்தில் அவங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னால் இந்த கிழக்கு மாகாணத்தில் ட்ரிங்கோமலையில் இருக்குது. ட்ரிங்கோமலையில் என்ன செய்யும் வந்து உங்களுக்கு ட்ரிங்கோமலையில் இந்த HNB பேங்க் தொடர்பான மாகாண வங்கி இருக்குது. அதே மாதிரி 9 மாகாணங்களுக்குமான வங்கிகள் அந்தந்த பிரதேசங்களில் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த மாகாணமோ அந்த மாகாணத்துக்கான பிரதான வங்கி அங்கே இருக்குது. அப்போ இந்த மாகாணம் கிழக்கு மாகாணம் என்று எடுத்தோம்னால் இந்த கிழக்கு மாகாணமானது 3 மாவட்டங்களை உள்ளடக்கியது. கிழக்கு மாகாணம் 3 மாவட்டங்களை உள்ளடக்கியது. என்னென்ன மாவட்டம் என்று பார்த்தோம்னால் இந்த கிழக்கு மாகாணத்துக்குள்ளே வரக்கூடிய மாவட்டம் ஒன்று மட்டக்களப்பு மாவட்டம், பெட்டிகுலர்னு சொல்லுவோம். அம்பாறை மாவட்டம், அடுத்து திருகோணமலை, ட்ரிங்கோ மாவட்டம், ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட். அப்போ இந்த பெட்டிகுலோ, அம்பாறை, ட்ரிங்கோமலை இந்த மாவட்டங்களுக்கான மாவட்டத்தின் பிரதான வங்கியும் இருக்குது. அப்போ HNB பேங்க் வந்து மாவட்டத்துக்கான பிரதான வங்கி ட்ரிங்கோவில் இருக்குது. HNB பேங்குக்கான அம்பாறைக்கான பிரதான வங்கி அம்பாறை என்ற இடத்துல இருக்குது. HNB பேங்குக்கான பிரதான வங்கி பெட்டிகுலோ டிஸ்ட்ரிக்டில் பெட்டிகுலோவில் இருக்குது பிரதான வங்கி. இது மாவட்ட வங்கி, இது தலைமையகம். இது மாகாணத்திற்கான வங்கி ட்ரிங்கோவில் இருக்குது. மாவட்டத்துக்கான வங்கின்னு பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்தையும் வங்கிகள் இருக்குது. இப்போ அம்பாறை மாவட்டத்தை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் அம்பாறை மாவட்டத்தில் நிறைய பிரதேசங்கள் இருக்குது. அம்பாறை மாவட்டத்தில் நிறைய பிரதேசங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இருக்க கல்முனை, அடுத்தது சம்மாந்துறை, அடுத்தது சாய்ந்தமருது, அடுத்தது திருக்கோயில், அடுத்தது பொத்துவி. ஸோ இதே மாதிரி என்ன செய்யும் வந்து நிறைய பிரதேசங்கள், ஒன்று இல்லை நிறைய பிரதேசங்கள். அப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் பேங்க் இருக்குது. கல்முனையிலையும் ஒரு HNB பேங்க் இருக்குது, சம்மாந்துறையிலையும் ஒரு HNB பேங்க் இருக்குது, சாய்ந்தமருதிலையும் ஒரு HNB பேங்க் இருக்குது, திருக்கோயிலையும் ஒரு HNB பேங்க் இருக்குது, பொத்துவிலையும் ஒரு HNB பேங்க் இருக்குது. இதே மாதிரி கிளைகள் இருக்குது. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னால் HNB பேங்குக்கு ஒரு 270 இருந்து ஒரு 300, சரியான அக்யூரேட்டாக அமௌண்ட் சரியில்லை எனக்கு, 270 இருந்து 300 பிரான்ச்சஸ் இருக்குது. என்னது? பிரதேச வங்கிகள். சரியா? இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கணும். HNB பேங்க் வந்தோம்னால் சட்டப்படி முழுமையான நிறுவனம் இதுதான். HNB பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் தான் சட்டப்படி ஒரு முழுமையான நிறுவனம். அப்போ சட்டப்படி பார்த்தோம்னால் HNB பேங்க்னா இங்கே இருந்தால் நீங்கள் பார்க்கணும். இது கீழே தான் இந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. இது கீழே அவங்களோட கிளைகளாகத்தான் இது ஒரு பெரிய ஒரு மரத்தின் கிளைகளாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ இந்த HNB பேங்கோட மரத்தில் வந்த கிளைகள் தான் இதில் கீழே வர இல்லாமல் சட்டப்படி பார்த்தோம்னா இது தான் ஒரு தனிநபராக கருதப்படக்கூடிய இவர் தான் ஒரு நபர். இவரில் வர பிரான்ச்சஸ் தான் இவங்க. ஆனால் அறிக்கையிடும் நிறுவனம் அல்லது கணக்கீட்டு அலகுன்னு சொல்லப்படுறது நம்ம பொத்துவில் இருக்கிற HNB பேங்க் எடுத்தோம்னாலும் பொத்துவில் இருக்கிற HNB பேங்க் எடுத்தோம்னாலும் இதை நம்ம ஒரு கணக்கீட்டு அலகாக தான் கருதுவோம், அல்ல அறிக்கை நிறுவனமாக கருதுவோம். அம்பாறையில் இருக்கிற மாவட்ட வங்கி எடுத்தோம்னாலும் இதையும் ஒரு கணக்கீட்டு அலகாக கருதுவோம். ட்ரிங்கோவில் இருக்கிற மாகாண வங்கி எடுத்தோம்னா இதுவும் ஒரு கணக்கீட்டு அலகு தான். HNB ஹெட் ஆஃபீஸ் எடுத்தோம்னு சொன்னால் இதுவும் ஒரு கணக்கீட்டு அலகு தான். அப்போ கணக்கீட்டு அலகுன்றது சட்ட ரீதியாக ஒரு நிறுவனமாக இருக்கணும், இந்த இது அவசியம் இல்லை. அது எப்படி இருக்கணும்னு சொன்னால் இப்போ பொத்துவில் இருக்கிற HNB பேங்கிட்ட போயிட்டு நீங்கள் எவ்வளோ வைப்புகளை ஏற்றுக்கொண்டீங்க, எவ்வளோ கடன்களை வழங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ வட்டி வருமானம் கிடைக்குது, எவ்வளோ வட்டியை நீங்கள் பொதுமக்களை பிரித்து கொடுக்குறீங்க, என்னெல்லாம் சேவை செய்கிறீங்கன்னா உங்களோட கணக்கறிக்கை தாங்கன்னு கேட்டால் இவர் தருவார், பொத்துவிலால் தருவார். அது மாதிரி நீங்கள் அம்பாறையில் இருக்கிற HNB பேங்கை கேட்டிங்கன்னா இந்த பிரதேச வங்கிகள் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா தகவலையும் சேர்த்து அவர் தருவார். அது மாதிரி பெட்டிகுலரோட பிரதேச வங்கி எல்லாத்தையும் அவர் கலெக்ட் பண்ணி இவர் வச்சிருப்பார். ட்ரிங்கோட பிரதேச வங்கி எல்லாத்தையும் டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி இவர் வச்சிருப்பார். அப்போ அப்படி என்ன செய்யும் வந்து அம்பாறை பேங்கில் போய் கேட்டோம்னால் அம்பாறை பேங்கில் என்ன செய்யப்படுறாங்க, அம்பாறை பேங்கில் நமக்கு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற பிரதேச வங்கிகள் எல்லா டீட்டெயிலும் அவர்கிட்ட இருக்கும். அம்பாறை மாவட்டத்துக்கு மொத்தமாக பார்க்கும்போது எவ்வளோ வைப்புகளை ஏற்றாங்க, எவ்வளோ வட்டி வருமானம் பெற்றுக்கொண்டிருக்காங்க, எவ்வளோ வட்டிகளை பொதுமக்கள் திருப்பி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கடன்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற டீட்டெயிலாக இவருக்காக பெற்றுக்கொள்ள முடியும். அது மாதிரி தான் மாகாண வங்கிகளையும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இவங்க 3 பேர் தொடர்பான தகவல் அவர் வச்சிருப்பார்.
இதே மாதிரி கிழக்கு மாகாணம் மாதிரி 9 மாகாணத்துக்கான தகவலையும் வந்து HMB வச்சுருக்காரு. அப்போ நமக்கு என்ன தகவல் கிடைக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு நிறுவனத்திட்ட எந்த ஒரு அமைப்பிட்டையே போயிட்டு கணக்கறியை தாங்கண்டு கேட்க முடியுமென்றால், அவரால் கணக்கறியை தயாரிக்க முடியுமென்றால் அது கணக்கீட்டு அலகு அல்லது அறிக்கை நிறுவனம். அப்போ அறிக்கை நிறுவனம் வந்து இதுவும் ஒரு அறிக்கை நிறுவனம் தான், இதுவும் ஒரு அறிக்கை நிறுவனம், இதுவும் ஒரு அறிக்கை நிறுவனம், இதுவும் ஒரு அறிக்கை நிறுவனம். அப்போ அறிக்கையிடு நிறுவனம் அல்லது கணக்கீட்டு அலகுன்னு சொல்கிறது சட்ட ரீதியாக ஒரு நிறுவனமாக இருக்கணும் அவசியம் இல்லை. அப்போ இது கணக்கிட்டு எப்படி சொல்கிறேன், ஹெட் ஆஃபீஸ் தான் வந்து ஒரு சட்ட நிறுவனம். இந்த பொத்தியில் இருக்க HMB பேங்க் தனியாக இயங்கக்கூடிய ஒரு சட்ட நிறுவனம் இல்லை. ஆனால் இவங்களும் கணக்கறியை தயாரிக்கலாம். பொத்துவில் பிராஞ்சில் இவ்வளோ வைப்புகள், கடன்கள், வைப்புக்கான வட்டிகள், செலவுகள் என்று பார்க்கலாம். அப்போ இவர் கணக்கறியை தயாரிக்க முடியுமா? எஸ். அப்போ அவர் யார்? கணக்கீட்டு அலகு அல்லது அறிக்கையிடும் நிறுவனம். அதே மாதிரி தனி மனிதனும் கணக்கீட்டு அலகாக கருதப்படும். எப்படி சொல்கிறது? ஒரு தனி மனிதன் நான் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும், தனி மனிதனாக நான் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும், தனி மனிதன் நான் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். இப்போ தனி மனிதன் நான் இருக்குன்னு சொன்னால் நான் இப்போ நமக்கு ஒரு பரிச்சயமான விஷயம்னு சொன்னால் டெக்ஸ். பரிச்சயமான விஷயம் என்னது? டெக்ஸ். இப்போ டெக்ஸை பற்றி நிறைய கதைகள்லாம் இருக்குது. அப்போ தனி மனிதனை நான் இருக்கும்போது எந்த வருமானத்தின் மீது அரசாங்கத்து வரி செலுத்தணுமாக இருந்தால் எந்த வருமானத்தினையும் எந்த செலவினத்தினையும் நான் அரசாங்கத்து அறிக்கைகளாக கொடுக்கும். எனக்கு எவ்வளோ வருமானம் என்று கணக்கெழுதி காட்டணும், எனக்கு எவ்வளோ செலவுண்டு கணக்கறிக்கை தயாரிக்கணும். இப்போ நிறைய படங்களில் இன்கம் டேக்ஸ் ரைடராக போவாங்க. அப்போ அவங்க போயிட்டு என்ன செய்வாங்க? கணக்கறிகளாம் பார்த்து கொண்டு இருப்பாங்க. எவ்வளோ நகைகள் மிச்சமாக வச்சுருக்காங்க கணக்கில் காட்டாமல், எவ்வளோ சொத்துக்கள் கணக்கில் காட்டாமல் வச்சுருக்கான்னு பார்த்து அதை அபகரிச்சுட்டு வருவாங்க. நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த படங்களில் சொல்லப்படுற விஷயமெல்லாம் இதுதான். என்ன சொல்லி பார்த்தோம்னால், ஒரு தனிநபர் ஒரு ஆள் இருக்கிறான்னு சொன்னால் அவரும் டெக்ஸ்ன்றதை அரசாங்கம் கட்டணம் பண்ணுறதுக்காக, அரசாங்கத்துக்கு வரி கட்டணம் பண்ணுறதுக்காக அவர் என்ன செய்வார்? அவரோட வருமானங்களையும் அவரோட செலவுகளையும் அறிக்கைப்படுத்த முடியும்னு சொன்னால் அப்போ இவரும் என்னது? கணக்கீட்டு அலகு. அப்போ கணக்கீட்டு அலகுண்டா என்னது? ஒரு நிறுவனமோ அல்லது தனிநபரோ ஒரு நிறுவனத்தில் கூட்டணி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. யாரவர் கணக்கீட்டை தயாரிக்க முடியுமோ, கணக்கு செய்ய முடியுமோ, யார்கிட்ட போய் கணக்கறியை தாங்க என்று சொல்லி நம்மளால் கேட்க முடியுமோ அவங்கெல்லாம் யார்? கணக்கிட்டு அலகு. இவர் தனிநபராக இருந்து கொண்டு இவர் உழைக்கிற வருமானத்தில் செய்ய போகிறார், இவர் உழைக்கிற வருமானத்தில் வரி செலுத்த போகிறார். அப்போ உழைக்கிற வருமானம் எவ்வளோன்னு கணக்கு காட்டணும். அதே மாதிரி எதுக்காகலாம் செலவழிச்சு, அப்போ செலவீனங்கள் என்னென்னு சொல்லி கணக்கு காட்டணும். அதை கணக்கு காட்டக்கூடிய நிலைமையில் இவர் இருப்பார்ன்னு சொன்னால் இவரும் ஒரு கணக்கீட்டு அலகு. அப்போ அவங்களுக்கு தெளிய விளங்கி இதுக்கான நோட்ஸ் நம்ம எழுதலை, பட் அவங்களுக்கு தெளிய விளங்கி இருக்கணும் கணக்கீட்டு அலகு அல்லது அறிக்கையிடும் நிறுவனம்டா என்ன. அப்போ இதோட தொடர்ச்சியான செய்யும்போது அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அடுத்து நமக்கு ஹெரிங்காக இருக்கிறது கணக்கீட்டின் பிரதான நோக்கம் அல்லது முதன்மை தொழிற்பாடு. இதே இப்படி நம்ம முதலீட்டு போனோம்னா ரேசன் நினைக்கிறேன். அப்போ கணக்கீட்டின் பிரதான நோக்கம் அல்லது முதன்மை தொழிற்பாடுன்னு சொல்லப்போ ரெண்டுமே ஒன்று தான். அதில் நீங்கள் என்ன செய்யுங்க? கணக்கீட்டின் நோக்கம் என்று எழுதிக்கணும். அதில் கணக்கீட்டின் பிரதான முதன்மை தொழிற்பாடுனா இருக்குது, அல்லது நோக்கம் மட்டும் எழுதிக்கணும், அல்லது நோக்கம். சரியா? இதை தான் சொல்ல போகிறோம். உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். கணக்கீடு என்றால் என்னென்னு சொல்லியிருக்கேன். அந்த கணக்கீடில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அக்கறை செலுத்தும் தரப்பினர் தீர்மானம் மேற்கொள்ள தகவலை வழங்குதல். இதுக்குள்ள அக்கறை செலுத்தும் தரப்பினர் யார்? அக்கறை செலுத்தும் தரப்பினர் யாருன்னு சொல்லியிருக்கேன். தீர்மானம் மேற்கொள்வது அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். தகவல் எப்படியான தகவல் வழங்க போகிறோம்னு பார்ப்போம். அறிக்கையிட நிறுவனம் அல்லது கணக்கீட்டு அலகண்டா என்னென்னு சொல்லி விளங்கப்படுத்திருக்கிறேன். தெளிவு விளங்கி இருக்கணும். ஒரு சட்டரீதியான நிறுவனம் தான் கணக்கீட்டு அலகாக இருக்கணும், அல்லது அறிக்கை நிறுவனம் இருக்கணும். எந்தவித அவசியம் இல்லை. எந்த ஒரு நிறுவனத்திட்டையோ யார்ட்டையோ போய் நம்ம கணக்கீட்டு அறிக்கையில் தயாரித்து தாங்கண்டு கேட்க முடியுமாக இருக்குதோ அந்த குறிப்பிட்ட நிறுவனம் நமக்கு வந்து கணக்கீட்டு அலகு அல்லது அறிக்கையின் நிறுவனம். சரி, கணக்கீட்டின் பிரதான முதன்மை தொழிற்பாடு அல்லது நோக்கம் வெளியே கொள்ளுங்க. அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள், அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் கணக்கீட்டு அலகு தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை வழங்கல். அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் கணக்கீட்டு அலகு தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை வழங்கல் அல்லது தொடர்பாடல் செய்தல் கணக்கீட்டின் பிரதான தொழிற்பாடு ஆகும். சரி, ஸோ இதோட நான் முடிக்கிறேன். இப்போ இந்த பாடம் கிளாஸ் வந்து ஆன்லைன் வீடியோ கிளாஸாக நடக்குன்னு சொன்னால், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நான் ஸ்பீடாக சொல்கிறேன், நோட்ஸ் எழுத கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸை மெதுவாக கேட்டு எழுதலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 1 hour கிளாஸாக உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொன்னால் இந்த 1 hour கிளாஸை நீங்கள் 1 hourலேயே பார்த்து முடிக்கிற மாதிரி இருக்கா. சில இடத்த ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும், சில இடத்த ரிவைன் பண்ணி கேட்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு அதுக்கான வசதி தரப்பட்டு. இப்போ Zoom கிளாஸ்னால் நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் டவுட்டாக திரும்பி அவர்கிட்ட என்ன செய்வாங்க கேட்டால் தான் அவர் திரும்பி விளங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது.
ஆனால் வீடியோ கிளாஸ் வரும்போது அப்படி இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விடயம் விளங்கலைன்னு சொன்னால் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி போயிட்டு என்ன செய்யலாம், திரும்பி கேட்டுட்டு வரலாம். நான் சொல்கிற விடயம் ஸ்பீடாக சொல்லி கொண்டிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் நோட்ஸுக்காக வெயிட் பண்ணதில் திரும்பி என்ன செய்யலாம், ரிவைஸ் பண்ணிவிட்டு மெதுவாக நீங்கள் அதை போட்டு என்ன செய்யலாம், ப்ளே பண்ணலாம். இல்லை நான் கதைக்கிற விடயங்கள் உங்களுக்கு ஸ்பீடாக இல்லாமல் ஒரு ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்பீடை கூட்டலாம், ஸ்பீடை குறைக்கலாம். ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வசதிகள் இருக்குது. அப்போ அதை பயன்படுத்தி நீங்கள் பாடங்களை படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு பாடம், உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னால் அனுப்பப்பட்டதுலேருந்து நீங்கள் அடுத்தடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் சுகமாக இருக்கும், அந்த பாடங்கள் நகர்ந்து கொண்டு போகும். சரி, ஓகே. அப்போ இதோட நான் பாடத்தை முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த கிளாஸில் மிச்ச விஷயத்தை கதைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் தொடர்பான மேலதிக விளக்கம் தேவையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், வந்து கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு வந்து என்ன செய்யப்படும், இந்த லிங்க், இந்த கிளாஸுக்குரிய இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் பண்ணுறதுக்குரிய லிங்க் வந்து எந்த குரூப்பில் ஷேர் பண்ணப்பட்டதோ அந்த குரூப்பில் அட்மின்ட்ட கேட்டாலும் என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து அதுக்கு தகவலை கொடுப்பாங்க. உங்களோட என்னோட கேட்கலாம். அதில் ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனில் செய்யப்படுற குரூப்பில் வந்து அட்மினாக ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்களோட பப்ளிகேஷனுக்குரிய ஆக்களோட அட்மினாக வைக்கப்பட்டிருக்கும். அவங்கள்ட்ட தகவலை கேட்டாலும் நீங்கள் செய்யலாம், அதுக்கான தகவலை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் கிளாஸில் அட்டென்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்ன்ற தகவலை அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளணும். சரி, அப்போ 2000 உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட பெட்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்தடுத்த பாடம், இப்போ 1ஆம் பாடம், 2ஆம் பாடம், 3ஆம் பாடம் அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பாடங்களை பெற்றுக்கொண்டு வரலாம். உங்களோட எக்ஸாம் எழுதும் வரைக்கும் ஒவ்வொரு பாடம் படிப்பிக்கப்படும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன செய்யப்படும், எக்ஸாம் எழுதும் வரைக்கும் பாடம் படிப்பதை சேர்த்து ஸோ ஒவ்வொரு டியூட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கான பயிற்சி கேள்விகள் இருக்குது. 10 ஆண்டுகளுக்கான கடந்த கால வினாக்கள் டியூட்லேயே வந்துடும். அதுக்கு மேலதிகமான பயிற்சிகள் உங்களை செய்யப்படும், பயிற்சி வினாக்களாக வேறையாக செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த கிளாஸை சந்திப்போம்.